கடலூர் மாவட்டம் ராமநத்தம் அருகே உள்ள சித்தூர் கிராமத்தில் 9ஆம் வகுப்பு மாணவன் கிணற்றில் விழுந்து உயிரிழந்த துயர சம்பவம் நடந்துள்ளது. மணிமகேஸ்வரி தம்பதியின் 2வது மகனான 13 வயதுடைய பாலமுருகன் கீழ்கல்பூண்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்தார். நேற்று மதியம் பள்ளியிலிருந்து வெளியே சென்ற பாலமுருகன் திரும்பி வரவில்லை. சக மாணவர்கள் தேடிய போது பள்ளி பின்புறம் உள்ள பூலோகம் மகன் ராமசாமி என்பவரின் கிணற்றருகே அவரது செருப்பு மற்றும் பெல்ட் கிடந்தன. உடனடியாக தகவல் பெற்ற ராமநத்தம் போலீசார் திட்டக்குடி தீயணைப்பு வீரர்களுடன் இணைந்து பாலமுருகனின் உடலை கிணற்றிலிருந்து மீட்டனர். சடலம் உடற்கூறு பரிசோதனைக்காக திட்டக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பாக ராமநத்தம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். 9ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த துயரச் செய்தி ராமநத்தம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவரது அதுதான் நாங்கள் போகிறோம்.